இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அப்போ அங்க இருந்த வெயிட்டர் இந்த பொண்ணு மேல தெரியாம தண்ணிய ஊத்திடுறாரு. உடனே அந்த பொண்ணு கோவத்துல பலார்னு இவரை அடிச்சிடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முன்னாடி யாரு வராங்கன்னு பாத்துட்டு வர தெரியாதா? உன்னை எல்லாம் யாரு இந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்தது? உன்னுடைய மூஞ்ச பார்க்கவே அருவருப்பா இருக்கு. உன்னெல்லாம் பார்த்தா எப்படி சாப்பிட தோணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா திட்டுறாள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் இந்த ஹோட்டல் பக்கமே இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போறாள். அதுக்கப்புறம் தன்னுடைய பாய் பிரண்டுக்கு கால் பண்ணி நீ ஹோட்டலுக்கு வர வேண்டாம், நாளைக்கு நம்ம உங்க வீட்டிலேயே மீட் பண்ணலாம்னு சொல்றாள். அதுக்கு அந்த பொண்ணுடைய பாய் பிரண்டும் ஓகே சொல்லிடுறாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க. உங்களுக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு தன்னுடைய பாய் பிரண்டு வீட்டுக்கு போறாள். அங்க போய் பார்த்தா நேத்து ஹோட்டல்ல பார்த்த அதே ஆளு இங்கேயும் இருக்காரு. அவர் பார்த்த உடனே இந்த பொண்ணு நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவரை அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட உன்னை அடிக்கிறதுக்கு கூட அருவருப்பா இருக்கு, இப்பவே என்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உன்னைய வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு அங்க வராரு. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட இவனை எதுக்கு வேலைக்காரனா வீட்டுல வச்சிருக்க? இவனை பார்க்கவே அருவருப்பா இருக்கு, முதல்ல இந்த ஆளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுன்னு சொல்றாள். அதை கேட்ட உடனே அந்த ஆளு பலார்னு கன்னத்திலே அடிச்சிடுறாரு. உடனே இந்த பொண்ணு எதுக்காக என்ன அடிச்சீங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு அவரு யார பார்த்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? அவரு என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவையே நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவியாடி? முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு நான் தெரியாம பண்ணிட்டேன், இவர் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது, என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாள். உடனே அந்த பையனுடைய அப்பா அந்த பொண்ணு ஏதோ தெரியாம பேசிருச்சு, இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாள், அவளை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் இல்ல அப்பா, அவளை உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டா, உங்களை அவமானப்படுத்தின யாரும் எனக்கு தேவையில்லை, இனிமேல் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை பிரேக்கப் பண்ணிட்டு வீட்ல இருந்து வெளியே துரத்தி விட்டுறாரு. இவர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.